தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நான் சொல்றது எல்லாரும் திரும்பி சொல்றேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம் சொன்னா கனிமொழிக்கும் ராசாவுக்கும் கோபம் வந்து, வந்தே மாதரம் சொன்னா என்னையா இருக்கு அதுல. வந்தே மாதரம் சுதந்திரத்துக்காக போராடின நம்ம தியாகிகள் எல்லாம் சொன்ன தாரக மந்திரம். வந்தே மாதரம் சொன்னா சகோதரி கனிமொழி அவர்களுக்கும் பாராளுமன்றத்தில் பேசுறாங்க. எவ்வளவு வேடிக்கையான விஷயம், எவ்வளவு தேச துரோக செயல் அது. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசத்திற்காக போராடிய தலைவர்கள் எல்லாம் கௌரவிக்கின்ற கட்சியாக இருக்கு. இன்று இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட பாலகங்காதர திலகருக்கு இன்றைக்கு 106வது பிறந்த நாள். 106வது பிறந்த நாள் இன்றைக்கு. இந்த நாளில் கருப்பு முருகானந்தம் இன்றைக்கு காவிரி பகுதி மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். அவர்களுக்கும் அவர்களோடு தோளோடு தின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது உணர்வுபூர்வமான விஷயம், இது சாதாரண விஷயம் அல்ல. காவிரி எங்கெல்லாம் பாய்கிறதோ தமிழகத்தில் அவருடைய உரிமைக்காகவும் உணவுக்காகவும் இருக்கின்ற விஷயமாக இருக்கிறது. அதனால்தான் மும்பை நமது அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய நாகரிகம் என்பது நதிக்கரையிலே தான் ஆரம்பமாகிறது. எகிப்து நைல் நதியின் நாகரீகம் இந்தியாவிற்கு என்று சொன்னால் கங்கை நாகரீகம். ஆனால் தமிழருக்கு என்று ஒரு நாகரிகம் இருக்கிறது என்று சொன்னால் அது காவிரி நாகரிகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காவிரி நாகரிகத்தின் அடிப்படை உரிமையை பறிப்பதென்றால் அது காங்கிரஸ் அரசாங்கம் எதிர்த்து நிற்பதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. அதற்கான கூட்டம் தான் இன்றைக்கு தஞ்சையிலேயே கூடிய கூட்டம். இதை யாரும் சாதாரணமாக எடுத்துவிடக்கூடாது. காவிரி என்று சொன்னால் வான் பொய்யினும் தான் பொய்யா காவிரி என்று சொல்வோம். அவ்வளவு அந்த காவிரி தாயை இன்றைக்கு நாம் இழந்துவிட முடியாது. அதற்கான போராட்டம் தான் இந்த போராட்டம். அண்ணாச்சி பொன்னார் அவர்கள் பேசினார்கள். 1974ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒப்பந்தம் யார் புதுப்பிக்கப்பட வேண்டும்? அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் தான் அதை புதுப்பித்திருக்க வேண்டும். செய்த தவறு, இவர்கள் செய்த குற்றத்திற்காக இந்திரா காந்தி அம்மையார் மிரட்டியதின் விளைவாக அன்றைக்கு காவிரி நதி நீர் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படவில்லை. அது மட்டுமா, இந்த காங்கிரஸ் கட்சியும் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரும் இன்றைக்கு ராகுல் காந்திக்கு நான் சொல்லுகிறேன், கச்சத்தீவை விட்டுக் கொடுத்ததும் உங்களுடைய காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு காவிரி உரிமையை பறிப்பதும் உங்களுடைய காங்கிரஸ் கட்சி. ராகுல் காந்தி அவர்களே, தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் தம்பி மாணிக்கம் தாகூர் அவர்களே, ட்விட்டர்ல என்னெல்லாமோ போடுகிறீர்கள், என்னெல்லாமோ ஏளனம் பேசுகிறீர்கள். நீங்கள் ஏன் கர்நாடக மாநிலத்தில் செல்லவில்லை? நீங்கள் ஏன் கர்நாடக மாநிலத்தில் செல்லவில்லை? காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர், உங்களுக்கு 2 காங்கிரஸ் கட்சி அமைச்சர்கள் இருக்கிறார்கள். கர்நாடகத்தில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி. ஆனால் நீங்கள் கேட்கலாம், கர்நாடகத்தில் எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக வருகிறதோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டிற்கு இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு. 2018 இருந்து 2023ஆம் ஆண்டு வரையிலும் தமிழகத்தில் அல்ல, கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது. அந்த 5 ஆண்டு காலமும் ஒழுங்காக தண்ணீர் வந்தது. அந்த 5 ஆண்டு காலமும் தமிழ்நாட்டிற்கு ஒழுங்காக தண்ணீர் வந்தது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் பேசுகிறார்கள். ராகுல் காந்தி பேசுகிறார், தம்பி மாணிக்கம் தாகூர் பேசுகிறார். யாருடைய பொறுப்பு இது? மத்திய அரசு செல்ல வேண்டும். இங்க ஒரு அமைச்சர், சட்ட அமைச்சர், மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு 4.5 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட வேண்டும். சொல்வது காவிரி ஆணையம், 4.5 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட வேண்டும். ஜூன் மாதம் 9 டிஎம்சி தண்ணீர் திறந்திருக்க வேண்டும்.
ஜூலை மாதம் சேர்த்து 41 டிஎம்சிக்கு பதிலாக காவிரி ஆணையம் சொல்றது வெறும் 4.5, 41 டிஎம்சி இல்ல, வெறும் 4.5 டிஎம்சி தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று காவிரி ஆணையம் சொல்லி இருக்கிறது. இந்த காவிரி ஆணையத்தை உருவாக்கியது யார்? இந்த காவிரி ஆணையத்தை சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே காவிரி மேலாண்மை ஆணையம் நிர்ணயிக்கப்பட்டது. அதற்கு தான் முழு அதிகாரம். இதில் மத்திய அரசுக்கு எந்த பங்கும் கிடையாது. மத்திய அரசு கர்நாடகா வென்றுதான், தமிழ்நாடு வென்றுதான். ஆனால் அதை நிர்ணயம் செய்ய வேண்டியது காவிரி மேலாண்மை நதிநீர் ஆணையம். அது சொல்லியிருக்கு 4.5 டிஎம் தண்ணீர் திறந்து விட வேண்டும். ஒரு வினாடிக்கு 3000 கனஅடி வைத்து 15 நாட்களுக்கு திறந்து விட்டால் தான் அவ்வளவு. ஆனால் இன்றைக்குமே காங்கிரஸ் கட்சி தானாக வந்து திறந்து விட்டது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நமக்கு எப்பொழுதுமே உபரி நீர் தான் வந்து கொண்டிருக்கிறது. உபரி நீர் தான் வந்து கொண்டிருக்கு. இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது தஞ்சையில் என்று சொன்ன உடனேயே இறைவரே அதுக்கு இறங்கி அங்கு மழை பெய்து இன்றைக்கு அங்குள்ள அணையை நிரம்பி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வினாடிக்கு இப்பொழுது இந்த சமயத்தில் 10,000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. ஏன்? இதே சிவகுமார் முன்பு செஞ்சிருக்கலாமா அல்லவா? இதே மாணிக்கம் தாகூர் அவர்கள் கேட்டிருக்கலாம் அல்லவா? இதே தமிழக நமது ஜோசப் விஜய் அவர்கள் கேட்டிருக்கலாம் அல்லவா? இவர்கள் 3ஆம் தேதி போகிறார். ஆடி அமாவாசை நாள் நல்ல நாள் பார்த்து, ஆடி அமாவாசை நல்ல நாள் பார்த்து, ஆடி பெருக்கு. அதுல வேற நம்ம ஒரு அமைச்சர் புசி ஆனந்த் he is always busy with the trading. என்ன ட்ரேடிங்? கால்ஸ் ட்ரேடிங், குதிரை பேர். he is always busy with like that. ஆனா அவர் சொல்றார் ஆடி 18க்கு நாங்கள் காவிரியில் விழா கொண்டாடுவோம் என்று சொல்லுகிறார். தண்ணியே இல்லையே, நீ எங்க போய் விழா கொண்டாட போற? சரி, பத்திரிகைக்காரர்கள் வந்து கேட்கிறார்கள், பதிலே சொல்லல, அப்படி வந்துட்டு மரமா வண்டியில ஏறிட்டு போற. கேட்டா என்ன வேலைன்னா இட்டுன்னு வந்துட்டு இட்டுன்னு போறேன் அப்படிங்க. இட்டுன்னு வந்துட்டு இட்டுன்னு போற யாரையா நீ இட்டுன்னு வந்துட்டு இட்டுட்டு போற? உனக்கு பாண்டிச்சேரி, உனக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம். மக்கள் ஓட்டு போடுறான், விசில் அடிக்கிறான். எதுக்கு விசில் அடிக்கிறான், எதுக்கு என்னன்னே தெரியும். இவ்வளவு மோசமான நிலைமைக்கு தமிழகம் தள்ளப்படும் என்று நினைத்தால் உண்மையிலே மிக வேதனையாக இருக்குது, வருத்தமாக இருக்கு. நிர்மல்குமார் சொல்கிறார் மத்திய அரசு தலையிட வேண்டும். ஏன் மத்திய அரசு தலையிட வேண்டும்? இப்பொழுது மத்திய அரசு தலையிட முடியுமா? உபரி நீரை கொடுப்பதற்கு நீங்கள் என்ன கேள்வியா? நேற்று சிவகுமார் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். சிவகுமார் சொல்றார், நேற்று நீங்க ஹெலிகாப்டர்ல வாங்க, தனியா பேசிக்கலாம். அன்னைக்கு தீர்மானம் போட்ட நமது தலைமை செயலர் அண்ணாச்சி பொன்னார் அவர்கள் தான் சொன்னாங்க, நீ தனியா போனா எதுக்கோ தனியா உன்னுடைய சொந்த விஷயத்தை பேசுறதுக்காண்டி போற, ஆனா நீ அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை தான் கூட்டிட்டு போனாதான் நாங்க உன்னை நம்புவோம். நீ உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் 8 கோடி பேர் இருக்கும்னு இப்ப கூட மேடையில சொன்ன. கர்நாடகத்துக்கு போறதுக்கு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆபத்து ஏற்பட்டால் தமிழகத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உட்பட 8 கோடி பேர் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம். தைரியம் இருக்கிறதா? உங்களுக்கு பெங்களூர் போறதுக்கு தைரியம் இருக்கிறதா? ஆனால் வா கூப்பிட்டு விட்டு இப்ப நீ வராதன்னு சொல்ற. தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன இழிச்சவாயனா? அல்ல கேடு கட்டவரா? ஒரு முதலமைச்சரை பார்த்து வா என்று சொல்றது, அதுபோல வேண்டாம் என்று சொல்றால் உண்மையிலே தமிழர் என்ற முறையில் ஜோசப் விஜய்க்காக நான் வருத்தப்படுகிறேன். அப்படி சொன்ன கர்நாடக சிவகுமாரை நான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் பலமாக நான் கண்டிக்கிறேன். என்ன திறந்தாலும் எங்களுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் எதிர்கட்சியாக இருக்கலாம். நீ வா என்று சொல்வது, பிறகு வர வேண்டாம் என்று சொல்வது என்ன உடைய எழி? விட்டு கிள்ளுக்கிறையா ஜோசப் விஜய்? தமிழகத்தில் முதலமைச்சர் அல்லவா? ஆனாலும் ஜோசப் விஜயை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இப்படி பேசாம வாய் மூடி மௌனமா எதையுமே செய்ய மாட்டேன். ஸ்டுடியோவில தான் நான் எல்லாம் நடிப்பேன், ஆனா இங்க வந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் கேவலமா இருந்தா இப்படி. சரி, அவரு தான் ஸ்டுடியோவில் நடிக்காருன்னா அமைச்சர்கள் எங்க போய் இருக்கிறாங்கன்னா அந்த அமைச்சர்கள் போறான் என்ன பண்ணா தியேட்டர்ல இருந்து அழுதுட்டு இருக்கான், விம்மி அழுதான். எதுக்குப்பா அழுதான்னா எங்க தலைவர் இப்பதான் இனிமேல் நடிக்க மாட்டார்.
இனிமேல் நடிக்கிறேன்னா இவனுக்கு என்ன அழுக வருதுன்னு தெரியல. அதே ஊர்ல தூத்துக்குடியில லாக்கப்டத்துல ஒரு மரணம். அந்த ஊர்ல போய் அந்த ஆலயா அவங்களையாவது பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லலாம்னு பார்த்தா சினிமா தேட்டர்ல போயிட்டு அப்படியே போயிட்டோம். அப்புறம் நாங்க கருப்பூர் மணந்த எல்லாரும் போய் பார்த்த உடனே அது பிறகு மறுநாள் எல்லாரும் போறாங்க. அப்புறம் அந்த அம்மா சொல்லுது, நீங்க எதுக்குங்க வந்தீங்க அப்படின்னு. ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவங்கள், 2 நாளைக்கு ஒரு முறை 5 படுகொலைகள், லாக்கப் டெத் மரணங்கள் இந்த ஆட்சியில 70 நாளையில தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இதையெல்லாம் கண்டிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அதை விடுத்து காவிரி உரிமை பிரச்சனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம். ஆனால் அதற்கு வழியே இல்லை, தொடர்ந்து போராடுவதற்கு வழி இல்லை. உபரி நீர் கருப்பு முருகானந்தன் சொல்லிக் கொள்கிறேன். மாவட்ட தலைவர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆனால் நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் நடைபெறுகிறது. 2007ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் ஆணைய ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. 194 டிஎம்சி தண்ணீர் வேண்டும் என்று. 194 டிஎம்சி தண்ணீர் வந்த உத்தரவை அன்றைக்கு மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கார், காங்கிரஸ் கட்சியுடைய பிரைம் மினிஸ்டர். ஆனால் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, எங்களுக்கு பெங்களூருக்கு குடிநீர் வேணும்னு சொல்லி அதுல 19 டிஎம்சி கழிச்சுட்டு இப்பொழுது நமக்கு 174 டிஎம்சி தண்ணீர் தான் இப்ப வரும். 174 டிஎம்சி தண்ணீர் மட்டும்தான் வரும். அதையும் தனது மறுக்கிறது கர்நாடகா காங்கிரஸ். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி சென்னைக்கு வந்திருக்கிறார். அதான் இன்னைக்கு எல்லாரும் கோ பேக் ராகுல் காந்தி என்று சொல்லியிருக்கிறோம். ஆக இந்த அளவுக்கு மோசமான காரணம் காங்கிரஸ் கட்சி எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் காவிரிக்கு நமக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வருங்காலங்களில் இனிமேல் தமிழகத்தில் ஒரு காங்கிரஸ் கட்சி கூட அல்லது ஒரு தமிழக வெற்றி கழகம் கூட நிச்சயமாக இருக்கக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்ல எண்ணத்திலும் நல்ல அடிப்படையிலும் தமிழகத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஜலமந்தர் நடந்த போராட்டம் அது மாணவருடைய போராட்டமா? 2873 பேர் படுகொலைகள், கற்பழிப்பு சம்பவங்கள், கள்ளக்கடத்தல் பேர் வழிகள் 2873 பேர் அதில் கலந்து கொண்டார். ஆனால் மாணவர்கள் கொஞ்சம் பேர். ஆனாலும் சில பேர் பிரதமரை திட்டினார்கள். இறந்து போன தன்னுடைய தாயாரை அவமதிப்பாக பேசினார். அதற்கும் பிரதமர் பெருந்தன்மையோடு மாணவர்களுடைய எதிர்கால இளைஞர்களுடைய எதிர்காலம், இந்தியாவினுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம். ஆக அதைத்தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏதோ தெரியாமல் செய்து விட்டார்கள், அவர்களுக்கு நாம் அதை நினைத்துக் கொண்டிருக்க கூடாது, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவருடைய ட்விட்டரிலே பதிவு போட்டிருக்கார். இப்படிப்பட்ட தலைவர் எங்கே? ராகுல் காந்தி எங்கே? யாரும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அவங்க ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு நமது காங்கிரஸ் கட்சி மோசமான நிலைமைக்கு போயிருக்கிறது. ஆகவே இனி வருங்காலங்களில் நிச்சயமாக காவிரி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கும். கர்நாடக காங்கிரஸ் வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு ஒளிமயமான எதிர்காலம் நாம் அனைவருக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் இனிதான் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். விழித்துக் கொண்டு கட்சியை பலப்படுத்தி வருகின்ற காலங்களில் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, எல்லா தேர்தலிலும் நாம் தான் போட்டியிடுவோம், அனைத்து இடங்களிலும் போட்டியிடுவோம் என்பதை நாம் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும், இதில் கலந்து கொண்ட மாவட்ட தலைவர்கள் மதிப்புக்குரிய ராமச்சந்திரன், வெங்கடேசன், நமது ஒண்டிமுத்து ஜெகதீசன், ஜாய் ஜெகதீஷ், நமது நாஞ்சில் பாலு, பி கே செல்வம், தமிழ் செல்வன், நமது விஜயேந்திரன், பரமேஸ்வரி, மாநில செயலாளர்கள் அசோத்தாமன் மற்றும் புரட்சி கவிதாசன் உள்ளிட்ட அனைவருக்கும், என்னுடைய நாகப்பட்டினுடைய தங்கச்சி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும், நமது லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும், தங்க வரதராஜன் அவர்களுக்கும், கதிரவன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோபி சந்திரு மற்றும் இணை பொருளாளர் நமது பொருளாளர் நிறைய பணம் வச்சிருக்கிற நம்ம சிவசுப்ரமணியன் அவர்களுக்கு, நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு பொதுச் செயலாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.